சார் வணக்கம் சார். ராமசிவசன் சார், வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு ஃபுல்லாவே பரபரப்பா பேசப்படுறது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுகிறார், புதிதாக தலைவர் அறிவிக்கப்படலாம்னு சொல்லிட்டு அந்த கருத்துக்கள் தான் பெரிய அளவுல பரப்பிட்டு இருக்காங்க. என்ன காரணம் சார் திடீர்னு இந்த அறிவிப்பார? பாரதிய ஜனதா கட்சியில ஒரு பருவம் முடிந்து விட்டது அண்ணாமலை அவர்களுக்கு. என்னைக்குமே பிஜேபியில ஒரு பருவம் முடிந்த பிறகு அடுத்த பருவம் அவங்க அந்த பதவியில தொடருவாங்களா இல்ல அவங்களுக்கு வேற முக்கியமான அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்களான்றத தேசிய தலைமை முடிவு செய்யும். அதனால இவருக்கு அது முடிந்ததுனால ரொம்ப நாளாவே மாற்றப்படுவாரா இருப்பாரான்னு பேசிட்டே இருக்காங்க. பட் இதுல தேசிய தலைமை தான் முடிவு செய்யணும். அமித்ஷா அவர்களும் மோடி அவர்கள் நட்டா அவர்கள் தான் முடிவு செய்யணுமே தவிர மாநிலத்திலிருந்து யாரும் இதை பற்றி கருத்து சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு அதை பற்றின கருத்து இல்லை. இது தேசிய தலைமையினுடைய முடிவு. நேஷனல் லீடர்ஷிப் தான் ஸ்டேட் பிரசிடென்ட்ல மாற்றம் பண்றது, அதை பற்றி எல்லாமே நேஷனல் லீடர்ஷிப் தான். ஓகே சார். இல்ல சமீபத்துல அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி சந்திச்சாரு, அதனுடைய விளைவு தான் அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடாதுன்னு எடப்பாடி ஒரு நிபந்தனை விதித்த மாதிரியான தகவலும் வருது சார். இந்த மாதிரி ஒரு அரசியல் அபத்தம் எதுவும் கிடையாது. எடப்பாடி ஐயா அவர்களுக்கு நன்றா தெரியும் பிஜேபியில மாநில தலைவரா யார் இருக்கணும்னு அதிமுக முடிவு செய்ய முடியாது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு கட்சியினுடைய இறையாண்மையும் மதிக்கிற கட்சி பிஜேபி. மற்ற கட்சிகள்லயும் யார் தலைவரா இருக்கணும், யார் பொறுப்பு இருக்கணும் என்பதையும் பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்யாதுங்க. ஒவ்வொரு கட்சியினுடைய இறையாண்மை, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஆத்மா இருக்கு, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இறையாண்மை இருக்கு. அதை போய் யாருமே அந்த எல்லைக்குள்ள யாரும் போகவே மாட்டாங்க. அதனால இது எல்லாமே ஊகங்கள் தானே தவிர உண்மை இல்லை. இருந்தாலும் இப்ப தலைவர் மாற்றப்படுகிறார் அப்படின்னா அதிக அளவுல பார்க்கும்போது தொண்டர்கள் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் வேண்டும்னு ஒரு கோரிக்கையை வைக்கிற மாதிரி இருக்கு. காரணம், பாஜகவை தாண்டி அண்ணாமலை அவர்களுடைய முகம் தான் பெரிய அளவுல வெளியில தெரியுது. அவர் தான் அந்த பிராண்டா இருக்காரு இப்போதைக்கு பாஜகவுக்கு. அவரை மாத்தீங்கன்னா ஒரு சமயத்திலையும் இந்த மாதிரி கருத்துக்கள் வரத்தாங்க செய்யும். ஏன்னா அந்த அளவுக்கு தொண்டர்களின் அன்பையும் பாசத்தையும் பெற்ற தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் என்பதை அதை காட்டுகிறது. ஓகே சார். கருத்தில் எடுத்துக்கொண்டுதான் தேசிய தலைமை முடிவு செய்யும். தலைவர் அறிவிப்பு வருமானால் எப்ப சார் அத்வானி அவர்களை மாற்றி மோடி அவர்கள் தான் பிரதமராக வர வேண்டும் என்று சொன்ன போது கொஞ்சம் பேர் அத்வானிஜி தான் இருக்கணும்னு சொன்னவங்க இருக்காங்க. கட்சி மோடியை தான் பிரிஃபர் பண்ணாங்க. அது மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு இப்ப முருகன் அவர்களை மாற்றி அண்ணாமலை அவர்கள் வரும்போது இப்ப இவ்வளவு குறுகிய காலத்துல எல் முருகன் அவர்களை மாத்துறாங்களேன்னு சொன்னாங்க. அவரு ராஜ்யசபா எம்பி ஆனாரு, அமைச்சர் ஆனாரு, 2ஆம் முறையும் ராஜ்யசபா எம்பி அமைச்சர் ஆயிருக்காரு. அதனால கட்சி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒரு பணியை கொடுத்து அந்த பெஸ்ட் அவங்க என்ன பெஸ்ட் கிடைக்குமோ அதை அவங்க கட்சி எடுத்துப்பாங்க. இதுல யாரையும் உயர்த்துவது யாரையும் தாழ்த்துவதுன்றும் இல்லை. அது அந்த கோணத்திலே நீங்க பாக்குறதுனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகளா வருது சார். குறிப்பா நயினார் நாகேந்திரனுடைய பெயர் மட்டும் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கே சார், என்ன சார் காரணம்? அது அவர் பேர் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்களே யார் தலைவர் பதவிக்குன்னு சொல்லி. அவரு ஒரு மூத்த அரசியல் தலைவர், நீண்ட கால அரசியல் அனுபவம் உள்ளவர். அதிமுக காலத்துல ஜெயலலிதா அம்மாவோட அமைச்சராக இருந்தவர். தென் மாவட்டங்கள்ல ஒரு வலிமையான தலைவர். அவர் பேரு அது இதுல பொதுவெளியில ஊடகங்கள்ல உலா வருவதில் என்ன தப்பு இல்லையே, சரிதான். ஓகே சார். அதற்கு இங்க பாருங்க, நீங்க ஊடகங்கள்ல சொல்றாங்களா அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு பொருத்தமானவங்களா முழுக்க பொருத்தமானவர். பட் மறுபடியும் நான் என்ன சொல்றேன், யாரை தலைவராக்குறதுன்றது மாநில தலைவர் யார் என்பதை தேசிய தலைமை தான் முடிவு செய்யும் சொல்றேன். இங்க கீழே நம்ம என்ன பேசினாலும் எல்லாமே ஊகம் தானே தவிர அது உண்மை அல்லன்னு சொல்றேன். அண்ணாமலை அவர்களை மாற்றுவாங்களா இல்லையா என்பதும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? ஓகே சார். ஓகே, எனக்கு தெரியாது. நீங்க கேக்குறீங்க, நான் அதனால பதில் சொல்றேன். எனக்கு என்ன தெரியும் டெல்லியில என்ன நடக்குது, எனக்கு என்ன தலைவர்கள் மாற்றம் என்ன இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும். அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். மாநில தலைமைக்கு இப்போ வரைக்கும் எந்த தகவல் வரலதானே சார்? எனக்கு தெரியாது, மாநில தலைவருக்கும் அது தெரிய வாய்ப்பு இல்லை. அறிவிப்பு வரும்போது சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. ஓகே சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி, வணக்கம். ஓகே சார், தேங்க்யூ சார்.